மணியர் பத்மினின்னு ஒரு படம் வருது. அதுல வந்து காதலை பதிவிடுறாங்க. ஒரு 60 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு கப்பலோட காதல் அது. தன் மனைவி நடந்து போகும்போது அந்த அருவாமனை பற்றமோ அப்படின்னு எடுத்து வைக்கிற இருக்குல்ல, அது மாதிரி ஒரு காதல் காட்சி இது வரைக்கும் பதிவிடப்படலன்னு நினைக்கிறேன் சினிமாவிலேயே. ஏன் அருண் நான் கர்வமா சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் நம்ம ஆசைப்படுவோம். ரொம்ப அவங்க தெரியுமோ தெரியும் அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர். அவரு கொடுத்த இப்படி ஒரு அற்புதமான படைப்பு. அதுல சித்தார்த் சார் வந்து என்னமா நடிச்சிருக்காரு. இதோட பெட்டரா ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு தோணுனா கூட இந்த படத்தை பட்டியலிட்டு பாராட்டணும் அப்படின்னா 2வது இடம் தான் சார் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன்னா முதல் இடத்த ப்ரொடியூசர் சித்தார்த் கட்டிட்டு போயிட்டாரு. இப்படி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப சாதாரணமான விஷயமே இல்லை. அவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு. இதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறது வந்து என்னால உணர முடியுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நிமிஷா அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களோட நிறம், உடல் மொழி, நடிப்பு அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு அற்புதமா இருக்கு. அதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் இங்க வரைக்கும் வந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்ல, சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு லைஃப் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் வந்து படமா பாக்குறோங்கிற உணர்வு வந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். அதுல ஒரு சின்ன பாட்டா நானும் இருக்கேங்கிறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. அருண் பத்தி நான் சொல்லாம கடந்து போக முடியாது. எவ்வளவு பியூட்டிஃபுல் ஷாட்ஸ் இதுல. இப்போ சின்ன சின்ன காட்சிகள் வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. இப்ப அந்த ஒரு பொன்னி கேரக்டர், இப்ப பொதுவா இந்த மாதிரி படங்கள் சமூகத்துக்கு மேல ஒரு அவநம்பிக்கையை கிரியேட் பண்ணிடும், பயத்தை கிரியேட் பண்ணிடும். அதை தாண்டி போய் நம்பிக்கையை சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு படத்தோட கடமை. அதை வந்து அந்த பொன்னின்ற கேரக்டர் ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிற அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து அந்த நம்பிக்கையை அவ்வளவு அழகா பதிவு பண்ணியிருக்காரு. அது சாதாரண விஷயமே இல்லை. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில தூக்கிட்டு வந்து ஒரு பொண்ணு சின்னதா கொடுக்கும்போது உன் வாழ்க்கையோட ஒரு பகுதியை திரும்பி கொடுத்துட்டேங்கிற மாதிரி இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது. அவ்வளவு கவித்துவமான ஒரு டைரக்ஷன். இது மாதிரி நான் சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். இப்ப இந்த ஒரு நாயகனை தூய்மைப்படுத்துறது வந்து ஒரு துப்புரவு தொழிலாளியா இருக்கிற ஒரு பொண்ணு வந்து நாயகனையே தூய்மைப்படுத்தினாங்கிற மாதிரி ஒரு ஆர்க்கை எழுதுறது, இதெல்லாம் வந்து எப்படி சிந்திக்க முடியும், எப்படி ஸ்கிரீன்ல கொண்டு வர முடியும்னு தெரியல. இதை பத்தி இப்ப நான் பேசணும்னா இன்னும் பேசிட்டே போவேன். உங்களோட சிரமங்களும் புரியுது, அதனால நான் முடிஞ்ச அளவு ஷார்ட்டா முடிச்சுக்கிறேன். இங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே, கதை நாயகியா இருக்கிற குட்டியா இருக்கட்டும், இல்ல சார் வந்து எல்லா அவார்டும் வாங்க போறாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்டையர் டெக்னிக்கல் டீம் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். விஷால் சந்திரசேகர் சார் உட்பட. எனக்கு வந்து சந்தோஷ் நாராயணன் சார் ஒரு அவ்வளவு அற்புதமான ஒரு பார்வை கொடுத்தாரு இதுல. அவரோட அந்த தும்மிடின்னு ஒரு இடம் வரும், அதுல வந்து அவரு கொடுத்த அந்த சந்தமா இருக்கட்டும், ரொம்ப புதுசான ஒரு மியூசிக் அவர் கொடுத்திருந்தாரு. அவருக்கு என்னோட நன்றி. அதான் நான் சொல்லணும்னா நான் பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவு இருக்கு எனக்கு பேசுறதுக்கு. அது அன்பார்ச்சுனேட்லி இந்த டைம்ங்கிறதுனால என்னால பேச முடியலன்னா கூட இவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்ச இந்த டீமுக்காக என்னால பண்ண முடிஞ்சது. பொதுவா ஒரு படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த படத்துக்கான பேமெண்ட் நான் வாங்குவேன். என்னால முடிஞ்சதா என்னோட சின்ன கான்ட்ரிபியூஷனா இந்த படத்துக்கு நான் பேமெண்ட் வாங்க விருப்பப்படல. அது வந்து இந்த டீமுக்கான சமர்ப்பணமா என்னால சின்ன சமர்ப்பணம் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் எங்களோட மேக்கப் சிவா மல்லேஸ்வர் ராவ் அவர்களை, மேக்கப் ஆர்டிஸ்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். சிவா அவர்கள். அடுத்ததாக எங்களோட ஆர்ட் டைரக்டர் CS பாலச்சந்தர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. டைரக்டர் இந்த கதை சொல்லும் போதே தெரியும் நல்ல படம் நல்லா வரும் அப்படின்னு. அதனால எல்லாருடைய ஒர்க்கும் ஒவ்வொரு நாளும் அதோட இது தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நல்ல படம் பண்றோம், நல்லா பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை இருந்தது. வெற்றி படமா பண்ணது நீங்க தான், அதுல மிகப்பெரிய நன்றி. பிரஸ் மீடியாக்களுக்கும் இந்த தியேட்டர்ல வந்து பாக்குற ஆடியன்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த வாய்ப்பளித்த சித்தார்த் சாருக்கு, அருண்குமார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எல்லாரும் இன்னும் 4 வார்த்தை பேசலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு சம்பவத்துக்கு அப்புறம். ஓகே, சோ அடுத்ததாக எங்களோட மியூசிக் டைரக்டர் அவர்கள் விஷால் சந்திரசேகர்.
பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு வணக்கம். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சித்தார்த் எனக்கு கால் பண்ணிட்டு கேட்டார், இந்த மாதிரி ஐ வாண்ட் யூ டு see a film. அது பார்த்துட்டு டெல் மீ ஒப்பீனியன், வாட் யூ திங்க், யூ லைக் இட். படம் பார்த்தேன் அண்ட் வி ஸ்போக். ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசிட்டு இருந்திருப்போம். நெக்ஸ்ட் டே வந்து அருண் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு, பிரதர் நான் வந்து நீங்க எங்க இருக்கீங்க? நான் ஹைதராபாத்ல இருக்கேன், ஒரு ஒர்க் ஒன்று இருக்கு, ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாரு. எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு, நீங்க சொல்லுங்க நாளைக்கு அப்படின்னு. சரி ஓகே நீங்க வாங்க. ஸோ அதுக்கு உட்காந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 months அங்கேயே இருந்தாரு. உட்காந்து படிப்படியா அந்த சிட்டாங்கிற ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஸ்டோரியை வந்து சீன் பை சீன், ஃப்ரேம் பை ஃப்ரேம் உட்காந்து ஒர்க் பண்ணும். அந்த ஒரு திருப்தி எனக்கு இருக்கு. ஏன்னா எங்கேயுமே எந்த ஒரு விஷயமே வந்து ஐயோ அது பண்ணிருக்கலாமோ, ஐயோ விட்டுட்டோமோ, அந்த ஒரு கவலை எங்கேயுமே இல்லை. இன்க்ளூடிங் இன்னொரு விஷயம், சித்தார்த் சாரோட கான்ட்ரிபியூஷன் மியூசிக் சைட்ல எங்க இருந்தது அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு பஸ் கில்லிங் சீன் ஒன்று இருக்கும். அதுல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் ஜூம் கால் மீட்டிங்லயே வந்து ஒரு விஷயம் ஒன்று கன்வே பண்ணாரு. என்னன்னா, இது தியேட்டர்ல பார்க்கும்போது ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஷுட், ஈச் ஒன் ஆஃப் தி ஆடியன்ஸ் ஷுட் ஃபீல், லிட்டரலா அவங்க கை தட்டணும்டா, அந்த கொண்டாடணும் அந்த கொலை, அந்த ஒரு வதம் அது லிட்டரலி. ஸோ அந்த ஒரு பயங்கர பேஷனேட், ரொம்ப பேஷனேட்டா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ வி ஜஸ்ட் மேட் இட் ஹேப்பன். அந்த அந்த ஒரு அது ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு பேபேக் சீன் ஒன்று லாஸ்ட்ல வந்து நிமிஷம் வந்து பேசுவாங்க சித்தார்த்த, அதுக்கும் ஒரு ஸ்கோர், அதுக்கு பதிலடியா ஒரு சீனும் இருக்கும். அது இது கேள்வி இது பதில் மாதிரி இருக்கும். இதுல ரைட்டிங்லயே அந்த மாதிரி தான் எழுதியிருக்காரு அவரு. ஸோ அதுக்கும் வந்து ஸ்கோர் ரொம்ப நல்லா அமைஞ்சது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இது ரெண்டு தான் ஹை பாயிண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஸோ கடைசி வரைக்கும் ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது, சரியா சரியா லாஸ்ட் மூமெண்ட்ல அது வந்து ஒரு 3-4 வருஷம் போனதுக்கு அப்புறம் அது வந்து லாக் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸும் வந்து இது ரொம்ப சரியெல்லாம் இருந்தது. ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு பார்க்கும்போது. ஏன்னா இது ஒரு விஷயம், நம்ம பேசின ஒரு விஷயம் வந்து ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்றாங்கன்றது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீதாராமன் பண்ணப்போ கூட ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது, ஆடியன்ஸ் இதை எப்படி எடுத்துக்காங்க. ரொம்ப பீரியாடிக்கலான ஒரு ஃபிலிம், தமிழே வந்து ரொம்ப பழைய தமிழா இருக்கும் அந்த படத்துல. ஸோ ஒரு ஜட்மெண்ட் இல்லை. பட் ஃபார் திஸ் ஐ அண்ட் எட்டாக்கி கூட வந்து அண்ட் கொலாபரேட்டிங் ஃபார் செகண்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஜில்ஜன் ஜட் பண்ணோம். ஸோ பழைய சிங்க் இருந்தது, எனக்கும் சித்தார்த்துக்கும் இருந்த அந்த சிங்க் வந்து இன்னும் மாறாம இருக்குங்கிறது ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ரியலி ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. Okay, thank you so much, sir. Thank you. And அடுத்ததாக மூவிங் ஆன் டு அவர் ஆர்டிஸ்ட். ஸோ எல்லாருமே வந்து அவங்களோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த கேரக்டரா வாழல அப்படின்னா அந்த ஒரு இம்பாக்ட் நம்ம யாருக்கும் கிடைச்சிருக்காது. ஒரு லெசனை நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்க மாட்டோம். ஸோ அந்த லெசனை கற்றுக் கொடுத்தவங்க தான் இவங்க எல்லாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுல முதலாவதாக நாங்க எல்லாருமே வியந்து ஒரு சின்ன சீன் தான், ஆனா அப்படி ஒரு கைத்தட்டல்கள் வாங்கின ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் தான். ஏன்னா ஒரு லேடியாலதான் புரிஞ்சுக்க முடியும் அந்த ஒரு விஷயம் எவ்வளவு வலிக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு. எங்களோட யா ஓகே. சோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எங்களோட ஷாரோட்டோ லேடியா நடிச்ச சித்ரா அவர்கள், அவங்களுக்கு அவ்வளவு கைத்தட்டல்கள் கிடைச்சிருக்கு. அண்ட் ஐ எம் ஷுர் நம்மள இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற அந்த ஒரு நல்ல மனிதம் இருக்குல்ல, அதை அவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க படத்துல அப்படிங்கறதுதான் வந்து உண்மை. அண்ட் அடுத்ததாக எஸ், பொன்னிஸ் அம்மாவா நடிச்ச ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் அகைன் சிந்துஜா விஜி அவர்களே ஒரு சில வார்த்தைகள்.